அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். குருவின் உச்ச அதிசார பலன்கள் எப்படி இருக்க போகுது, வக்கிரவ பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மிதுனம் ராசிக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான விஷயங்கள் உகந்ததாக இருக்கும், எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம உங்களுடைய ராசிக்கு பார்க்கிறோம். மிதுனம் ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி. அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய முதல் ராசி. அது மட்டும் இல்லாம அறிவியல் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அதீத அக்கறை கொண்டவர்கள். புதிய தொழில்நுட்பம் டெக்னாலஜி சார்ந்த விஷயத்துல அதீத ஈடுபாடும் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பும் அறிவாற்றலும் பார்த்தீங்கன்னா ஆர்வமும் நிறைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறையவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதே போல எந்த ஒரு தொழில் வேலை அமைப்பு எதை எடுத்துக்கிட்டாலும் நாலேஜ் இருக்கும். நல்ல நாலேஜ் வச்சிருப்பீங்க. ஆமா, இவ்வளவு நாலேஜ், இவ்வளவு அறிவாற்றல் இருக்குது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில பொருளாதாரத்துக்கு ஈட்டுவதற்கும் குடும்பத்தை நிர்வகிப்பதற்கும் குடும்ப நிர்வாகத்திற்கும் இது பயனுள்ள வகையில உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் நம்ம விஷயத்துக்குள்ள வர்றோம். இந்த குருவின் அதிசார பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்ப கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப பாருங்க, மிதுன ராசி உங்களுடைய ராசியிலே ஜென்ம குருவா குரு பகவான் அமர்ந்துட்டார். ஜென்ம குரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் குழப்பமான சிந்தனைகளை கொடுக்கும். திட்டமெல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா செய்ய போகையில குழப்பம் வரும். வேலை சார்ந்த திட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும், குடும்பம் சார்ந்த திட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும், ஆனா செய்ய போகையில குழப்பம் வந்துடும். உங்களுக்கு செய்யலாமா வேண்டாமா ஒரு குழப்பம், ப்ரெஷர், டென்ஷன் அப்படிங்கிறது உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், மதிப்பு மரியாதை ரொம்ப சூப்பரா இருக்கும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு உங்களுக்குள்ள. எப்படி வெளி வட்டாரத்துல நல்ல பழக்க வழக்கங்கள், உங்கள் மேல இருக்க மதிப்பு மரியாதைகள் இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கும் குடும்பம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சாச்சு. நிறைய தொழில்களை பண்ணி பார்த்தாச்சு, ஆனா முன்னேற்றம் இல்லை, அதற்கான வருமானம் வரல. ரெண்டாவது விஷயம், வேலை பார்க்குறவங்க நிறைய முயற்சி எடுத்தாச்சு, ப்ரொமோஷன், அடுத்த லெவல் போறது அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாச்சு, ஆனா அதுவும் நெக்ஸ்ட் லெவலும் போக முடியல. அதுலேயும் நெருக்கடி வரும். சரி, வேலைக்காக போவோம் அப்படின்னு வேலை அமைப்புகளுக்குள்ள போகையில பார்த்தோம்னா அங்கே வேலையும் செய்ய முடியல. வேலையில பார்த்தீங்கன்னா உங்களை விட அறிவு குறைவு, உங்களோட திறமை குறைவாக உள்ளவங்க உங்களை நிர்வாகம் பண்ணையில உங்களால் அதை ஏற்றுக்க முடியல, அதை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் நடக்குது. குடும்பத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் நிறைய விஷயம், ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு சரியா இல்லை. நீங்க ஒன்று சொல்ல பார்ட்னர் ஒன்று சொல்றாங்க, உங்க பார்ட்னர் ஒன்று சொல்றாங்க. ஆமா, அப்ப என்னன்னா குடும்பத்துல வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்றது உங்களுக்கு புரியல அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகுது. இவை அனைத்துக்கும் தீர்வாக ஒரு மாற்றாக அதான் ஒரு எப்படின்னா, ஒரு கெடுதல் நடந்துச்சுன்னா ஒரு நல்லது நடக்கும். கிரகங்கள் அவ்வளவு இலகுவாக யாரையும் ரொம்ப சிரமத்துக்கும் ரொம்ப மோசமாகவும் கொண்டு போயிடாது, அதே நேரத்துல ரொம்ப உயர்வாகவும் கொண்டு போறதுக்கு நம்ம அந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும். இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும், நல்ல சேஞ்சஸ் கொண்டு நிறுத்துறாங்க. என்ன விதமான சேஞ்சஸ் நடக்குது உங்களுக்கு அப்படின்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்றாரு. அப்ப குரு 2ல அமர்ந்துட்டாலே என்ன நடக்கும், வருமானம், குடும்பம் பிரச்சனைகள்லாம் தீரணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் ஃபேமிலி இஷ்யூஸ் தீருங்க. உறுதியா சொல்றேன், ஃபேமிலி இஷ்யூஸ், குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். அப்பா அம்மா, கணவன் மனைவி, ஆமா அண்ணன் தம்பி, குழந்தைகள் ஒற்றுமை முதல்ல நல்லா இருக்கும். மகிழ்ச்சி பிறக்கும், ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அப்ப ஃபேமிலி லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு. 2வது விஷயம், தொழில் விஷயத்துல அங்கிருந்து 9ஆம் பார்வையாக குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு நேரடியா உங்களோட 10வது இடமும் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார்.
அங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில எவ்வளவோ தொழிலை செய்யறோம், வேலையை செய்யறோம், வருமானம் இல்லை, சரியான பிடிமானமான ஒரு வருமானம் இல்லை, நிலையான ஒரு வருமானம் இல்லை அப்படிங்கிற குழப்பம் இருந்தது இல்லையா? அதுக்கெல்லாம் மாற்றாக நீங்க இதுவரை செஞ்ச உங்களோட உழைப்புக்கு நியாயமான விஷயத்த இந்த காலகட்டத்துல குரு பகவானின் பார்வையால சனி பகவானால் ஏற்பட்டிருக்க தொழில் வேலை தடைகள்லாம் நீங்குது. முதல்ல தொழில் இருக்கக்கூடிய தடை நீங்குது. அப்போ தொழில் லாபகரமாக ஓடக்கூடிய நல்ல அமைப்பு, தொழில் பார்ட்னர்ஸு, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம், லாபம் அப்படிங்கிறத அற்புதமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். இரண்டாவது விஷயம், வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை, அங்கீகாரம் இல்லை. ஆமாம், அரசு வேலை பார்க்குறவங்க, பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஒரு அங்கீகாரம் இல்லை. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறேன், நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், சேல்ஸில் இருக்கேன் அப்படின்னு பல்வேறு துறைகளை நான் ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை நல்லா போகுது, ஆனால் வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது. அதே நேரத்தில் வேலையில் நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை, மதிப்பு இல்லை, புகழ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? எவ்வளவு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கல. இப்போ கிடைக்கும். மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. அடுத்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. பார்ட்னரோட சப்போர்ட் இப்போ ரொம்ப கிடைக்கும் உங்களுக்கு. பார்ட்னர் சப்போர்ட், அதாவது என்னன்னா, வேலை தொழிலுக்கான பார்ட்னர்ஸ் நல்லபடியாக அமைவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, அதிகாரம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிகாரம், பதவி உயர்வு ஏற்படக்கூடிய அருமையான காலகட்டம் உருவாயிருக்கு. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். ஆமாம், வயிறு, அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஆமாம், இவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ உங்க ராசிக்கான முழு பலனையும் நம்ம பார்த்துட்டோம், கோச்சார ரீதியான பலன்கள். இப்போ உங்களோட பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. அடுத்து உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, வேலை தொழில் அமைப்புகள் அப்படிங்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேட்டிவா இறங்குங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வெளிநாடு வெளியூர் சார்ந்த யோகங்கள், பயணங்கள் சார்ந்த விஷயத்துல லாபங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கலாம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பூர்வீகம் சார்ந்த விஷயம், அதே நேரத்துல உங்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய பாக்கிய அமைப்புகள், அப்பா உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், வேலை தொழில் நல்லா இருக்கும். இவை அனைத்தும் நம்ம கோச்சார ரீதியான பொது பலன்களா இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.